ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் கேமர் சேனல். தீபக் கேமர் சேனல். இந்த வீடியோவில் மும்பை இந்தியன்ஸ் எதிராக தான் விளையாட போகிறோம். மும்பை ஸ்டேடியத்திலே வான்கெடையிலேயே. அண்ட் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்லைன்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ தினேஷ் பிகல், நம்ம தினேஷ் பிகல் அண்ணன் கூட தான் விளையாட போகிறோம். இது எப்படா சாத்தியம்னு கேட்டிங்கன்னா எல்லாம் அப்படி தான். தீபக் யூனிவர்ஸில் என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ நம்ம பவுலிங் தான் தேர்வெடுக்க போகிறோம். ஏன்னா கடந்த மேட்ச் எல்லாமே நம்மளுக்கு டிஃபெண்டிங் தான் வந்துடுச்சு. அண்ட் ஓப்பனிங் தான் அவர் இறங்குவார். நம்மளும் ஓப்பனிங் தான். ஸோ நம்ம பாய்ஸ்லாம் இறங்கிட்டாங்க. இங்கே மஞ்சள் படை. இங்கே ரோஹித் சர்மா, தினேஷ் பிகில் அங்கே பாருங்கள். சிஸ்டர் எல் கிளாசிக்கோ போட்டி. தினேஷ் பிகில் அண்ணன் கண்ணில் படர வரைக்கும் ஷேர் செய்யவும் மக்களே. நம்ம போலிங் படம் வந்தாச்சு. பவர் பிளேக்கு அப்புறம் மை காட் ப்ரோ, என்ன ப்ரோ பவர் பிளேலாம் அண்டர் பார்ட்னர்ஷிப் வித் நோ லாஸ். தினேஷ் பிகில் 22 பால் 80. என்ன நடக்குது? அண்டர் பார்ட்னர்ஷிப், ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு பிட்வீன் தினேஷ் பிகில் ரோஹித் சர்மா. என்ன ஏன்னா தினேஷ் பிகில் இருந்தாருன்னா போட்டு அடிச்சு கூடாரு போல தாங்க பாருங்க. 22 பால் 80 ரன்னு. ஸோ என்னையா இது? ஓகே ஒரு ஹை ஸ்கோர் டோட்டல் வந்துடும் போல இருக்குது. மும்பை எதுவும் பயங்கரமாக ஆடு. ப்ரோ என்ன ப்ரோ இப்போ சட்டைது அதான் போடுறாங்க பாருங்களேன். என்னங்க ஒரு ரொம்ப போட்டு ரோஹித் சர்மா எடுத்துருக்கோம் விக்கெட்டு. இல்லை அதுவும் ரோஹித் சர்மாவை விக்கெட் எடுத்துக்கிறோம். ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஃபைனலி ஒரு விக்கெட் வந்துருக்குது. அதுவும் நம்ம தான் எடுத்துக்கிறோம். அது ஸ்பிக்கிலுக்கு இன்னும் பால் போட நம்மளுக்கு வாய்ப்பு வரலை. வந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா 2 பேருமே கரியர் மோட்லேருந்து தான் வந்திருக்கோம். நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளோட ஓவரோட கடைசி பால். ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு இன்னொரு விக்கெட் இருந்தால் நல்லாயிருக்கும். வரல, டாட் பால் தான் அதுவும். ஓகே, குட் பவுலிங். நம்ம தான் எதுவும் நல்லா போட்டுக்கிறோன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் ஸ்கோர் கார்டு அங்கே பாருங்கள். 22 பாலுக்கு 80 ரன்னு. ஓகே, நம்ம பவுலிங் போட வந்தாச்சு. 12 ஓவருக்கு 189 ப்ரோ. தினேஷ் பிகில் செஞ்சுரி. சரியான ஃபார்மில் இருக்காருங்க. 36 பந்து. ஓகே, நம்ம பாலை ஃபுல்லாக என்ன தினேஷ் பிகில் விக்கெட் இப்போ எடுத்தால் பயங்கரமாக இருக்கும். ஓகே, சிங்கிள் வச்சுக்கிட்டாரு. யாதவ் ஸ்ட்ரைக்கில். ஓகே, அவரும் சிங்கிள் எடுத்து அவர் ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிட்டாரு. ரியாலி ப்ரோ இல்லை உண்மையிலே இது நிஜமா? என்ன இது எனக்கு புரியல ப்ரோ. என்னையா 243 வச்சுக்கிறீங்க ஸ்கோரை. இங்கே வேற இது போடு. சூர்யகுமார் யாதவ் எடுத்துக்கிறோம் விக்கெட்டு. சைடு வச்சு பேட்டில் பட்டு போய் பவுல்ட் ஆகிடுச்சு. ஏன் ரிக்கல்டன் இப்போ தான் வராரு. ஓப்பனிங் இறக்கும். ஒரு பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ண நம்மளும் சஞ்சு சாம்சன் இறங்கியாச்சு. ஓகே, ஸ்பாட் பவுண்ட்ரி. ஓகே, சாரி மக்களே. இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அதுவே தானே ஆஃப் ஆகிட்டு இருக்குது. எப்படி ஆஃப் ஆச்சுன்னு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல. இது எங்கேருந்து எனக்கு கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணும்போது தான் எல்லாமே நடக்குது. மன்னிச்சிருக்கேன். நான் பாதியிலேருந்து தான் அதனால் காமிக்க முடியும். 50லாம் போட்டேன். இப்போது கண்டினியூஸ்லேருந்து பாருங்கள். மன்னிச்சிருங்க. அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி நடக்காது அடுத்த வாட்டி. சாரி மக்களே. தினேஷ் பிகிலோட ஃபஸ்ட்டு பாலே பறக்க போட்டோம். ஓகே, ஸ்விட்சு போட்டு நோ லுக் ஷாட் ட்ரை பண்ணோம். சில மேட்சில் படலை. இந்த மேட்ச் படுத்திருச்சு ஒரு வழியாக. இன்னொரு சிக்ஸா பர்ஃபெக்டில் தான் பட்டுது. சிக்ஸு போயிடுங்க ப்ரோ. ஆடாப்பா 1 பால்ஸ் பவுண்ட்ரி. ஐயோ படலை. அதை ஒரு 4ஓட முடித்தா நல்லா இருக்கும். ப்ளீஸ் ஒரு பட்டுருங்க பிறகு. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? தோனி அவுட்டு. ஆடாங்கு. என்ன ப்ரோ? ஆஹா பர்ஃபெக்ட்டு. சிக்ஸு எப்படின்னே தெரில. சுத்தமாக ஐடியா இல்லைங்க எனக்கு இந்த மேட்ச் வின் பண்ணுவோன்னு. ஐயோ படம்பர். மிஸ்ஃபீல்ட். நல்ல வேலை பிடிக்கல. ஃபீல்டுச்சு கீப்பர் பிடிக்கல. நல்ல வேலை பால் விட்டார். பால் எக்ஸில் பட்டு அப்படியே விட்டாப்புல கேட்ச். ஓடிடேட்.
எஸ் 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 லேட்டு பட்டு 4 அடிக்கும். ஓடுறாங்க பிரிச்சுட்டு எல்லாம் பிடிக்க பால். ஆனால் 4 போடும். தினேஷ் பிகில் மறுபடியும் மன உடச்சலுக்கு ஆளாகிட்டாங்களா? மன உடச்சலுக்கு ஆளாகிட்டாங்களே. இங்கே திக்கித்தானே எது இதுன்னு பண்ணி எதோ பண்ணியும் ஒரு பாலும் போட மாட்டேது. ஆனால் இது தூக்கி மேலே போயிடுச்சு. பவுண்ட்ரி போகுமா? எஸ் போவோம். ஏறிச்சிங்க மேலே அப்படியே. டிஸ்டன்ஸ் போயிடுச்சு ஒரு வழியாக. செஞ்சுரி. ஐயோ இது பார்க்கவே இல்லை. செஞ்சுரி போட்டுக்கிறோம் 49 பாலுக்கு. சூப்பர். ஃபஸ்ட்டு செஞ்சுரி வந்துருக்குது நம்மளுக்கு. இங்கே ஹெல்மெட்டெல்லாம் கட்டி பேட்டில் மாட்டி பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன். இதை பார்க்கவே இல்லைங்க. நான் சுத்தமாக ஃபுல்லாக ஸ்கோர் கார்டுனா இந்த ரன் ஸ்கோரை பார்த்துட்டுருக்கிறேன். நான் டீமோட ரன் ஸ்கோரு செஞ்சுரி நம்ம போட்டுக்கிறோம். நானே எதிர்பார்க்கல. 49 பாலுக்கே போட்டுக்கிறோம். சரி மன உச்சல் எவ்வளோ மன உச்சலாக இருக்கிறேன் பார்த்துக்கோங்க. என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருக்கிறேன். செஞ்சுரி போடுறதே மாற்றிட்டு நான் ஆடினுக்கிறேன். ஐயோ ப்ரோ எட்ஜில் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. இதுவும் ஒரு பவுண்ட்ரி. தினேஷ் பிகில் பவுலிங் போட நம்ம செஞ்சுரி போட. ஓகே சிக்ஸர். ரொம்ப நேரம் கழிச்சு சிக்ஸர் அடிச்சுக்கிறோம் நம்ம இங்கே. சூப்பர். Oh my God, bro. Oh, hell no. எப்பா 4 ஒரு வழியா. ஐயோ தூக்கி இடிச்சு 6 போமா? இது போவாது பாருங்களேன். பவுண்ட்ரி ஆட்டம். இதுக்கு மேலே அடித்து என்ன பிரயோஜனம்? வெற்றிகரமாக தோற்று விட்டோம். இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு. ஓகே 8 போது. முடிஞ்சிருச்சு. நம்மளோட கதையும் முடிஞ்சிருச்சு. விக்கெட்டு ஆகிட்டோம் நம்ம. நம்மளோட பெஸ்ட்டு 131. நல்லா தான் ஆடணும் இந்த மேட்ச்சு. ஆனால் என்ன வின்னு தான் பண்ண முடியல. விடுங்க ப்ரோ. பார்ப்போம் கடைசியில் ஆட்டோ பிளே இல்லை. கடைசி ஒரு கூட பார்க்க முடியல ப்ரோ. என்னால் பார்க்க விருப்பம் இல்லை ப்ரோ. நீங்களாம் பைத்தியமாடா? நீங்கள் மெண்டலா? மஞ்சப்பாடே ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்குது. 194 வச்சுக்கிறோம். ஆனால் 9 விக்கெட்டை விட்டு நம்ம தான் ஏதோ நல்லா ஆடின மாதிரியே இருக்குதுங்க இந்த டீம்லேயே. பாருங்கள் மிச்சம் எல்லாம் நல்ல பேட்டிங் தான். தினேஷ் பிகிலுக்கு தான் போகுது மேன் ஆஃப் த மேட்ச். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜோசோன்லாம் வர வீடியோவில் கமெண்ட் பண்ணுறாரு. ரொம்பவே தேங்க்யூ ப்ரோ ஜோசோன் ப்ரோ. அண்ட் தினேஷ் பிகில் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம ஸ்டில் செகண்ட் பிளேஸ்லேயே தான் இருக்கோம். மும்பை இந்தியன்ஸ் மேலே ஏறி வந்துக்கிறாங்க 3rd பிளேஸுக்கு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அன்பீட்டடாக இருக்கிறாங்க. அண்ட் அடுத்த மேட்ச் நம்மளுக்கு அவங்க கூட தான் நினைக்கிறேன். பார்த்து அப்படி தான் ப்ரோ. அவங்க கூட தானே ப்ரோ? ஆமாண்ணா அவங்க கூட தான். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. நம்மளை பிடிச்சி பயங்கரமாக ஆனால் தூக்க அடிச்சிட்டாங்க நம்மளை. நம்ம தான் மோஸ்ட் ரன்ஸ். இந்த மேட்ச் தோற்றது ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஸ்டில் செகண்ட் பிளேஸில் தான் இருக்கும். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மன உடைச்சல இருக்கிற. ஓகே அடுத்த எபிசோடு வர வரைக்கும் கீப் வெயிட்டிங் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வரட்டாமாமே.